இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 விஷயங்களை பற்றி தாங்க மேஜராக டிஸ்கஸ் பண்ணப்பட்டுருக்கு. ஒன்று வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் அண்ட் கிருஷ்ணா அவர்களோட ட்ரக் கேசஸ் பற்றியும், இன்னொரு கேஸ் வந்து ரெனி ஜோஷில்டா அப்படிங்கிறவங்களோட சைபர் கிரைம் பற்றியும் தான் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா டிஸ்கஸ் பண்ணப்பட்டுருக்கு. இது ஏன் இந்த டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சேனாக்க, எனக்கும் வந்து 20 இயர்ஸுக்கு மேலே குழந்தைங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொக்கெயின் அது மாதிரி எதுவும் போயிடக்கூடாதுங்கிற கவலை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இருக்குது. எல்லா பேரண்ட்ஸுக்குமே இது இருக்கும். அந்த ஏஜில் வந்து குழந்தைங்க ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சைபர் கிரைமுங்கிறது வந்து பெரிய கிரைமுங்க, அதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். முதல்ல இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டர் ஸ்ரீகாந்த் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரோஜா கூட்டமோட ஹீரோ, அண்டு கிருஷ்ணாவும் தெரியும், கழுகு படத்தோட ஹீரோ. அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. நல்லா ஃபேமஸாக தான் இனிஷியல் டேஸில் இருந்தார். அதுக்கப்புறம் பிரசாந்த்ங்கிற ஒரு ப்ரொடியூசர் கிட்டக்க இவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த சம்பள பாக்கி கிடைக்காததுனால இவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் வந்து பாருக்கு கூட்டிகிட்டு போய் இனிஷியலாக வந்து இந்த கொக்கெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ட்ரக்கு எடுக்க ஆரம்பிச்சது. அவருக்கு முதல்ல பணத்தை கேட்க ஆரம்பித்தவர் அவரே காசு கொடுத்து ட்ரக்கு வாங்க அளவுக்கு ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவரே ட்ரக் டீலராகவும் மாறிட்டார். ஏன்னா ட்ரக்கு விற்றா நிறையா காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரக் டீலராகவும் ஆயிட்டார். இப்போ வந்து கேஸில் மாட்டி ஜெயிலில் இருக்கார். அதே மாதிரி தான் கிருஷ்ணாவும். இப்போ அவங்க 2 பேருமே போலீஸ் வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்ரீகாந்துக்கு வந்து 2 குழந்தைங்க வேறு இருக்குங்க. அவங்களோட மன உளைச்சல்லாம் அந்த குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ ட்ராமா, அப்பா இந்த மாதிரி ட்ரக் கேஸில் மாட்டிட்டாருங்கிறது நினைக்கவே கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தைங்கள நினச்சா. பட் ஆனால் இவர் செஞ்ச காரியம் வந்து கட்டாயம் அன்எக்செப்டபிள். ஒன்று. ரெண்டாவது ஒன்று வந்து ரெனி ஜோஷில்டா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க ஒன் சைடடாக. அந்த பையன் வந்து கல்யாணம் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் பண்ணினதுனால பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டார்க் வெப், அதாவது தாம் பண்ணினதே எந்த இதுவுமே தெரியாது. ஏன்னா இவங்க டெக்கி, இவங்களுக்கு என்ன பண்ணினா நம்ம பண்ணினோங்கிறது தெரியாதுங்கிற அளவுக்கு இவங்க வந்து நாலேஜ் உள்ள பர்சன். அதனால அந்த நாலேஜை எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். தாம் காதலை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு போய் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அந்த இதிலெல்லாம் போயிட்டு அடிக்கிறது. அப்புறம் காலேஜு, ஸ்கூலு, இந்த ஏர் இண்டியா முதற்கொண்டு அகமதாபாத்தில் நடக்கிற அந்த ஆக்சிடெண்ட் முதற்கொண்டு இந்த பையன்தான் பிளான் பண்ணினா மாதிரி இந்த பையனோட இதை வந்து ஐடென்டிட்டியை வச்சு இவங்க வந்து திருட்டு அடிச்சிருக்காங்க, பாம் திருட்டு. அதே மாதிரி ஏர் இண்டியா கிராஷ் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்து அவங்களுக்கு 30 வயசு, அவங்களும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வந்தாச்சு. போலீஸ் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, குஜராத் போலீஸ். இது எல்லாம் ஏன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னாக்க, இந்த காலத்தில் நீங்கள் முதல்ல வந்து ட்ரக் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஈவன் வந்து நம்ம குடிக்கிற சாதாரண கூல்ட்ரிங்க்ஸில் கூட நம்ம குழந்தைங்களுக்கே தெரியாமல் போட்டுருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அந்த டேஸ்ட்டு, அந்த கொக்கெயின் அது அடிக்ட் ஆகிட்டோன்னாக்க அதுலேருந்து வெளியில் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களா. இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இது. உங்களோட ஃப்யூச்சரை வந்து தயவுசெய்து ரூயின் பண்ணிடாதீங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கோசரம் உங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க, ஒரு அப்போ கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கோசரம். ஏன்னா உங்களுக்கு இன்கேஸ் படிப்பில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, இல்லை லவ் ஃபெயிலியராக, தட்ஸ் ஓகே. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வேறு விதத்தில் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸும் அப்பப்போ கூப்பிட்டு பேசுங்க, குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அன்அட்டெண்டடாக விட்டுடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ட்ரக்குக்கு ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுலேருந்து மீள்றது ரொம்ப 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 கஷ்டம். அது நம்பர் 1. இன்னொன்று, நம்ம சைபர் கிரைம். இப்போ வந்து நமக்கு யாரையாவது பிடிக்கலையா ஒதுங்கிருங்க. அது விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பிளாக்மெயில் பண்ணுறோம், இல்லை அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணி அவங்களையே அவங்க மாதிரியே நம்ம அனுப்புகிற மாதிரி வேறு யாருக்காவது திருட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா சைபர் கிரைம் வந்து ரொம்ப ரொம்ப
சீரியஸான ஒரு இதுங்க, ஒரு அஃபென்ஸு. ஈவன் நீங்கள் பொள்ளாச்சி கேஸு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து சீரியஸான ஒரு அஃபென்ஸு. இப்போ இருக்கிற முன்னாடி மாதிரி ஒரு 80s 90s இருந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. நீங்கள் எங்கே நடக்கிறீங்க, எங்கே நிற்கிறீங்க எல்லாமே தெரியும். அதே மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் போகிறீங்கன்னா ஒரு ஹாய் டைப் பண்ணுறீங்கன்னா கூட இன்டர்நெட் தெரியும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸோ, பசங்கன்னா ஒரு ஷார்ட்ஸு இது பண்ணுறதுக்கு பேண்ட்டு ஆர் சர்ச் பண்ணி பாருங்கள். லேடிஸ்னால் ஒரு சாரின்னு சர்ச் பண்ணி சும்மா விட்டுருங்களேன். நீங்கள் அதை பர்ச்சேஸ் கூட பண்ண வேண்டாம். ஒரு மாதத்துக்கு உங்களையுமே அறியாமல் நீங்கள் ஃபேஸ்புக் போனீங்கன்னா பாப்பாகும், இந்த சாரீ வாங்குங்க. நீங்கள் எங்கே சர்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த இது பாப்பாகும். இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா பாப்பாகும். இன்டர்நெட்டில் அது உங்களுக்கு கண்ணுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி தெரியும் இன்டர்நெட்டுக்கு? எல்லாமே ஸ்டோர் ஆகும். அத்தனையுமே நான் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நான் குழந்தைங்க யாராவது டீனேஜர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இன்டர்நெட்டில் நம்ம என்ன வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. என்ன வேணால் செஞ்சால் யாருக்குமே தெரியாது. ஈவன் இன்காக்னேட்டிவ் மோடு கூட நம்ம பண்ணிக்கலான்ட்டு. நீங்கள் என்ன மாதிரி ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணினாலும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் பேக்கப் ஸ்டோர் ஆகும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சின்ன விஷயத்துக்கு கூட தப்பு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அதை வேறு மாதிரி ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுங்கள். அழகாக போய் கிரிக்கெட் விளையாடுங்க, அதில் சேனலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சினிமா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாரோட சினிமா போய் பார்த்துட்டு வந்து தூங்குங்க. ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. கோக்கீன் அடிக்ட் ஆனீங்கன்னா ஒரு லைஃபே போயிடும். உங்களுக்கு கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆனவங்களுக்கு லைஃபே போயிடும். இப்போ பாருங்களேன், அந்த ஸ்ரீகாந்தோட குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மன வருத்தம், மன ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ரெனி ஜோஷியல்ட அவங்க அம்மா அப்பாலாம் பாவம் நல்லா படிக்க வச்சு நல்ல புத்திசாலியான பொண்ணு, 30 வயசு ஆகுது. அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆனால் எவ்வளவோ தெரியாத மாதிரி ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் 1 வருஷம் கூடங்க மாட்டாமல் நம்ம வந்து தப்பிக்கலாம் எந்த ஒரு க்ரைம் பண்ணாலும். அப்போ வந்து நமக்கு சந்தோஷம், இதில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் நம்ம ட்ரக் விற்கிறதுனால அப்படின்னு. இல்லாட்டினா நம்ம ஓகே நம்ம மெயில் அனுப்பிச்சிட்டோம் அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது மக்களே. ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு மெயினாக குழந்தைங்களா ஒன்ஸ் நீங்கள் வந்து போலீஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க, உங்கள் கம்ப்யூட்டர் போயிடுச்சுனாக்க அக்கு வேறு ஆணி வேற எடுத்துருவாங்க. உங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. டோன்ட் ரூயின் யுவர் ஃப்யூச்சர். இது வந்து என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா எனக்கும் குழந்தைங்க இருக்குது, நானும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். சரி, நம்ம எல்லாருமே ஒரே அம்மா அப்பாக்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த கவலை இருக்கும். இப்போ அனாவசியமாக ஸ்ரீகாந்த் இன்னும் எத்தனை செலிப்ரிட்டிஸ் மாட்ட போகிறாங்கன்னு தெரில. அரசும் இதுக்கு வந்து கடுமையான தண்டனை எடுக்கணும். ஏன்னா வந்து இவங்க பாட்டு ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒன்ஸ் அதை டேஸ்ட் பண்ணிட்டோன்னாக்கா அந்த ட்ரக்கு பிடிச்சி போயிடுச்சுனாக்கா அவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது அப்புறம் என்ன பண்ண தோணும்? ட்ரக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் காசு கிடையாது, அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. உடனே எப்படியாவது காசை ஸ்டீல் பண்ணான்னு தோணும். இது அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி உங்கள் லைஃபையே அழிச்சிடும். நான் இது ரொம்ப மனசு வேதனையில் தான் சொல்கிறேன். ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆளாக கிடையாது. நான் வந்து ரொம்ப ஒரு கன்சர்னோடு தான் சொல்கிறேன். இது வந்துட்டு எதுவுமே அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. ஈவன் வந்து வர சினிமாக்கள்லேயுமே இந்த மாதிரி ட்ரக்கு எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அந்த ஒரு பொறுப்பு வரணும். ட்ரக் அடிக்கிற மாதிரியெல்லாம் காமிக்காமல் இனிமேல் இருக்கணும். அதுவும் அந்த பொறுப்பும் இருக்கணும் அப்படின்னவும் நான் இந்த இதில் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ரொம்ப மனசு வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். குழந்தைங்களோட கன்சர்ன், அந்த டீனேஜர்ஸ் எஸ்பெஷலி அந்த 25 வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம சைபர் கிரைமும் பெரிய அஃபென்ஸு. இந்த மாதிரி ட்ரக்கில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா முதல்ல உங்கள் லைஃபே போயிடும். ஜெயிலையே நீங்கள் லைஃப் லாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய அஃபென்ஸ். இதெல்லாம் வெளியிலே வர முடியாது. நீ எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. நம்ம இன்டர்நெட்டில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறோன்னாக்க சும்மா விளையாட்டுத்தனமாக கூட சர்ச் பண்ணிடாதீங்க. ஒவ்வொன்றும் பதிவாகும். நம்ம நீங்கள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணினாலும் எடுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இதுவாக இருங்க. தப்பே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் என்ன பண்ணினாலும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுங்கிற இது வந்து மெயினாக குழந்தைங்களுக்கு இருக்கணும். தப்பு பண்ணாதீங்க. அம்மா அப்பாலாம் உங்களை அவ்வளோ தூரம் நல்லா வளர்க்குறாங்க. ஸோ ரொம்ப பொறுப்பாக இருங்க, ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ரொம்ப இதை வந்து ஒரு நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் அம்மா மாதிரி நினச்சிக்கோங்க. இது அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு
இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.